வணக்கம், வெல்கம் டு ஃபுட்ஸ் ஆஃப் இந்தியா. இன்றைக்கி நம்ம பலாக்கொட்டையை வச்சு நல்ல காரசாரமாக பலாக்கொட்டை வறுவல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த பலாக்கொட்டை வறுவல் ரெடி பண்ணுறதுக்கு இன்றைக்கி நான் 1/4 கிலோ பலாக்கொட்டை எடுத்து வச்சுருக்கேன். பலாக்கொட்டையோட தோல் வலுவழுப்பு தன்மையாக இருக்கிறதுனால அந்த தோலை உரிச்சு எடுக்கிறது நிறைய பேருக்கு ரொம்ப கஷ்டமான வேலையாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ஒரு பேனில் எண்ணெய் சேர்க்காமல் ஒரு 2 நிமிஷம் வறுத்துட்டு அதுக்கப்புறம் தோலை உரிச்சு பாருங்கள். தோல் உரிக்கிறது ரொம்ப ஈஸியான வேலையாக இருக்கும். இந்த மாதிரியும் நம்ம தோலை உரிச்சிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா பலாக்கொட்டையை வாங்கி ஒரு 2 நாள் நல்லா காய வச்சுட்டு அதுக்கப்புறம் தோலை உரித்தாலும் ஈஸியாக தோல் உரிக்க வரும். இன்னொரு மெத்தட் பலாக்கொட்டையை வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் தோலை உரித்து எடுத்துக்கிறது. இந்த 3 மெத்தடில் ஏதாவது ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ணி நம்ம பலாக்கொட்டையோட தோலை உரித்து எடுத்துக்கலாம். அப்படி இல்லாமல் ஃப்ரெஷ்ஷான பலாக்கொட்டையை கத்தி வச்சு நறுக்க ஆரம்பித்தோம்னா கை வெட்டுப்படுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இப்போ நம்ம பலாக்கொட்டையோட தோலெல்லாம் உரித்து எடுத்தாச்சு. இப்போ நம்மளுக்கு விரும்பின ஷேப்பில் அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இந்த மாதிரி 4 கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம வறுவலை ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு கடாயில் 3 டீஸ்பூன் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் எடுத்துக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கணும். சோம்பு நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம ஒரு 10 பல் பூண்டை நல்லா இந்த மாதிரி தட்டி சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைனா மிக்சியில் போட்டு நீங்கள் ஒரு பல்ஸில் ஒரு சுற்றி கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட கொஞ்சமாக நம்ம கறிவேப்பிலை சேர்த்து பூண்டை எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஒரு 1 நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷம் வரைக்கும் எண்ணெயில் நல்லா வதக்கிட்டு இப்போ நம்ம நறுக்கி எடுத்து வச்சுருக்க பலாக்கொட்டையை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட 2 டீஸ்பூன் மிளகாத்தூள், அப்புறம் இந்த வறுவலுக்கு தேவையான உப்பு, நான் கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். அப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டதுக்கப்புறம் இந்த பலாக்கொட்டை வேகிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கணும். நான் 3 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். நீங்கள் முதல்ல பலாக்கொட்டையை வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுருந்தீங்கன்னா தண்ணி அந்தளவுக்கு சேர்க்க தேவையில்லை. ஒரு 1/4 கப் அளவுக்கு சேர்த்துக்கிட்டால் போதும். இந்த மாதிரி செய்யும்போது நம்ம தண்ணி அதிக அளவில் தான் சேர்த்துக்கணும். இப்போ தண்ணி சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டதுக்கப்புறம் இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு மூடி போட்டு மூடி குறைஞ்சது 10 நிமிஷமாக இந்த பலாக்கொட்டை வேகணும். நடுவில் 2-3 தடவை நம்ம மூடியை திறந்து நல்லா கலந்து விட்டுக்கணும். இப்போ 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம மூடியை திறந்து பார்த்தோம்னா நம்மளோட பலாக்கொட்டை நல்லா வெந்து இருக்கும். ஒரு சில பலாக்கொட்டை 10 நிமிஷத்துக்குள்ளே நல்லா வெந்து வந்துடும். ஒரு சில பலாக்கொட்டை கூடுதல் டைம் எடுக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் தண்ணி தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து மூடி போட்டு அதே மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வச்சு திருப்பி ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா வேக வச்சுக்கலாம். பலாக்கொட்டை நல்லா வெந்து வந்துருச்சுன்னா இப்போ அடுப்பு நம்ம சிம்மில் வச்சிடணும். அதுக்கப்புறம் கரண்டினால நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டு அந்த பலாக்கொட்டையில் இருக்க தண்ணி சத்துலாம் நல்லா வற்றி வர்ற வரைக்கும் இதை நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும். பாருங்கள், பலாக்கொட்டையில் அந்த தண்ணியெல்லாம் நல்லா வற்றி நல்லா அந்த மாதிரி சுக்கா வந்ததுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். நல்ல காரசாரமாக பலாக்கொட்டை வறுவல் ரெடியாக இருக்குது. இதை சாம்பார் சாதம், தயிர் சாதம், ரசம் சாதம் எல்லாத்துக்கும் சைட் டிஷ்ஷாக எடுத்துக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பலாக்கொட்டையை வச்சு நிறைய ரெசிபிஸ் ரெடி பண்ணலாம். அதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சீசன் இருக்கும்போதே இந்த மாதிரி பலாக்கொட்டையை வச்சு இந்த மாதிரி டேஸ்டியான வறுவல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஃபுட்ஸ் ஆஃப் இந்தியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.